டிவியில் என்ன ப்ராப்ளம் நீங்களே பாருங்கள். சவுண்டு வந்துட்டு போகுது, ஆனால் பிக்சர் எதுவுமே வரல. பாருங்கள், எதுவுமே வர மாட்டேங்குது. பிக்சரும் வரல, சவுண்டு மட்டும் வந்து போகுது. பாருங்கள், இந்த வோல்ட்டை செக் பண்ணுறோம். ஏதாவது டேமேஜ் எதுவும் பார்த்தேன், எதுவுமே இல்லை. ஃபிசிக்கலாக டேமேஜ் எதுவுமே இல்லை. நான் வோல்டேஜ் தான் செக் பண்ணி பார்க்கணும். ஆடியோ வோல்ட்டு 12 வோல்ட்டு 12.5 வோல்ட் வருது. அடுத்தது கண்ட்ரோல் வோல்ட்டு 12 வோல்ட் வரணும், ஆனால் 8.1 வோல்ட்டு தான் வருது. அடுத்து இது வந்து வெர்டிக்கல் 24லேருந்து 30 வோல்ட்டுக்குள்ளே வரும். அது 27 வோல்ட் அது வரும். 17 வோல்ட்டு தான் வருது. இதுவும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா 180 வோல்ட்டு. இது வந்து 180 வோல்ட்டு டேரெக்டாக எஸ்எம்பிசிலேருந்து போகும் நமக்கு. அது 161 162 அது மாதிரி மாறினே இருக்குது. இதுவும் கரெக்டாக இல்லை. அடுத்தது பார்க்க வந்து B+ வோல்ட்டுங்க. B+ வோல்ட்டு எல்ஓடி போகக்கூடிய B+ வோல்ட்டு. இந்த B+ வோல்ட்டு 110 வோல்ட்டு கரெக்டாக நிற்கணும். இல்லை, வோல்ட் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்குது. நமக்கு ப்ராப்ளம் வந்து அந்த 110 வோல்ட்டு வந்து கரெக்டாக நிற்கணும், ஆனால் அது நிற்கலை. அது நிற்காதனால அது பாட்டுக்கு வந்துட்டு மாறி ஓடினே இருக்குது. ஸோ அது என்னான்னு நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ இந்த எல்ஓடி போகிற வோல்ட்டு இதை வந்து கட் பண்ணி விட்டேன். இங்கே பாருங்கள், 110 வோல்ட்டு 110 வோல்ட்டு இங்கே போதுங்க. இங்கேருந்து இந்த மஞ்சள் வயர் இருக்கு இல்லையா, இதுலேருந்து நேரம் 110 வோல்ட்டு வந்துட்டு எல்ஓடிக்கு போகுது. அது கட் பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு இந்த லைன் தான் ப்ராப்ளம் இருக்குது. அந்த லைனு ப்ராப்ளம்னா அங்கே சம்மந்தப்பட்ட இடத்த வந்துட்டு நம்ம ஒன்று செக் பண்ணோம். இந்த அவுட்புட்டை என்ன செக் பண்ணிட்டேன். இந்த அவுட்புட்டு போயிட்டு இருந்தால் சுத்தமாக லைட்டே எரியாது நமக்கு. ஆனால் இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இப்போ ப்ராப்ளம் எல்ஓடியில் ஃபால்ட்டா இல்லை இந்த எஸ்எம்பிசியில் வரக்கூடிய இடம் ஃபால்ட்டான்றது நாம் வந்து இப்போ பார்க்கணும். சரி வாங்க, இப்போ ஆன் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இதுன்னு. வாங்க இப்போ ஆன் பண்ணுறேன். பாருங்கள், பல்ப் போட்டிருக்கேன். இதில் பல்பு போட்டிருக்கேன் பாருங்கள். ஏன்னா எல்ஓடி வந்துட்டு தனியாக கைவிட்டு அப்படியே போடக்கூடாது, பல்பு கண்டிப்பாக போடணும். பாருங்கள், வோல்ட்டு எவ்வளோ காட்டுது பாருங்கள், 39 வோல்ட்டு காட்டுது. ஆனால் நமக்கு இந்த இடம் வந்து 110 வோல்ட்டு வரணும். பார்த்திங்கன்னா அந்த எல்ஓடியில் வந்து ஃபால்ட் இல்லை. எல்ஓடி ஃபால்ட் இருந்தால் இங்கே கரெக்டாக 110 வோல்ட் நமக்கு தான் இருக்கும். நமக்கு எஸ்எம்எஸ்ஸில் தான் ஏதோ ஃபால்ட் இருக்குது. அதனால தான் நமக்கு இது பல்பே பாருங்கள் டிம்மாக எரியுது. பாருங்கள், 39 வோல்ட்டு தான். சரி, மற்ற வோல்ட்டெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். 180 வோல்ட்டு இது வந்துட்டு இதுக்கு போகிறது, நெட் போர்டுக்கு போகிறது. அந்த 180 வோல்ட்டு கரெக்டாக வருது. இது முன்னாடி கம்மியாக இருந்தது, ஆனால் இப்போ கரெக்டாக வருது. இது வந்து வெர்டிக்கல் போகிறது 23 வோல்ட்டு. 25 வோல்ட்லேருந்து 30 வோல்ட்டு கிட்ட வரும். 23 வருது. அதுவும் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது பாருங்கள், கண்ட்ரோலுக்கு போகக்கூடியது 12 வோல்ட்டு போனால் 11.4 வருது. இதுவும் ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது. நமக்கு அந்த 110 வோல்ட் கரெக்டாக வந்துச்சுன்னா மற்ற வோல்ட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துடும் நமக்கு. இது பாருங்கள், நமக்கு இது ஆடியோ வோல்ட்டு 15.6. இந்த வோல்ட்டும் வந்து கரெக்டாக வந்துடுச்சு. நமக்கு ப்ராப்ளம் என்னன்னா இது தாங்க, இந்த 110 வோல்ட்டு தான் கரெக்டாக வரல. 110 வோல்ட் வராதனால தான் மற்ற வோல்ட்டெல்லாம் வந்து ஏறக்குறைய வந்துட்டுருக்குது. அது என்ன ப்ராப்ளம்ன்றது இப்போ நம்ம பார்த்துருவோம்.
ப்ராப்ளம் என்னன்னா அந்த டயோடு பாருங்கள், இன்னும் இந்த டயோடு இது, அந்த டயோடு தான் எடுத்துட்டேன். ஆனால் வேல்யூ செக் பண்ண கரெக்டாக தான் இருக்குது. வேல்யூ செக் பண்ண கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு நமக்கு வேலை செய்யலை. இந்த டயோடும் ரெண்டாவது வந்து இந்த இந்த கெப்பாசிட்டர், இந்த 2 கெப்பாசிட்டர், இந்த கெப்பாசிட்டர் செக் பண்ண வேல்யூவே காட்டல. அதே மாதிரி இந்த டயோடு வந்துட்டு வேல்யூ வந்துட்டு பாருங்கள், செக் பண்ணுறேன் நான். வேல்யூ என்னவோ கரெக்டாக வந்து காட்டுது, ஆனால் நமக்கு வோல்ட் வரல. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா செட்டாக மாற்றிடணும். ஏன்னா திரும்ப நம்ம அதையே போட்டோம்னா மறுபடியும் வந்துட்டு வேறு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில டைம் இது வந்து காட்டுது, ஒரு சில டைம் வந்துட்டு வேல்யூ வந்துட்டு லோ அம்ஸாக காட்டுது. அதனால் என்ன பண்ணுறோன்னா இந்த டயோடையும் இந்த கெப்பாசிட்டியும் ரெண்டும் வந்து மாற்றிடுவோம். இது ரெண்டும் வந்து மாற்றி பார்ப்போம். மாற்றி பார்த்துட்டு என்னன்றது உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். இப்போ நம்ம மாற்றினது தான் அந்த டயோடு பாருங்கள், இந்த டயோடும் இந்த கெப்பாசிட்டர், இந்த டயோடு, இது ரெண்டு தான் வந்து நம்ம மாற்றுது. ஏன்னா மாற்றினா செட்டை தான் மாற்றணும். ஏன்னா ஒன்று மாற்றி ஒன்று மாற்ற முட்டோம்னா நாளைக்கு வந்துட்டு அது ப்ராப்ளம் வரும். அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா கம்பல்சரி வந்துட்டு செட்டாக மாற்றி விட்டணும். செட்டாக மாற்றிட்டோம்னா நமக்கு வந்து பிரச்சனை இருக்காது, மறுபடியும் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்டு வராது. இப்போ போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் என்ன ப்ராப்ளம் சால்வ் ஆச்சா இல்லையான்னு. இப்போ நமக்கு வந்து தெரிஞ்சிடும். சரி, ஆன் பண்ணி பார்த்துருவோம். அது செட்டாக மாற்றிட்டோம். இப்போ ஆன் பண்ணி பார்த்து வோல்டேஜ் நான் எப்படி எல்லாம் வருதுன்னு பார்த்துருவோம். பாருங்கள், 110 வோல்ட் வருது, 110.9. ஏற்கனவே நமக்கு இங்கே வோல்ட் வந்துட்டு கம்மியாக வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இருக்கிற மற்ற வோல்ட்டெல்லாம் இது வந்துட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துடும். பாருங்கள், இது வந்துட்டு வெர்டிகல் வோல்ட்டு 24.4. இது வந்துட்டு வெர்டிகல் வோல்ட்டு. இந்த வோல்ட்டு பாருங்கள், இது வந்து கண்ட்ரோல் வோல்ட்டு 12.2 வோல்ட்டு. இதுவும் கரெக்டாக வருது. இது வந்து ஆடியோ வோல்ட்டு எவ்வளோ 16.1. இப்போது நமக்கு எல்லா வோல்ட்டும் கரெக்டாக வருது. அதுக்கப்புறம் அந்த 180 வோல்ட்டு, ஒன் எயிட்டி வோல்ட்டும் நமக்கு கரெக்டாக வருது. இப்போது நமக்கு எல்லா வோல்ட்டும் பர்ஃபெக்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகுது. இப்போ பிக்சர் எப்படி இருக்குது பார்ப்போம். பாருங்கள், கிளியராக நமக்கு வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேபிள் போட்டு பார்த்துருவோம். இப்போ பாருங்கள், நமக்கு கிளியராக பிக்சரும் வருது, சவுண்டும் வந்துருச்சு. நம்ம ப்ராப்ளமே அந்த 110 டயோடும், ரெண்டாவது வந்துட்டு அந்த கெப்பாசிட்டர், அது ரெண்டும் செட்டாக மாற்றிட்டோம். இப்போ பாருங்கள், நமக்கு எல்லாமே கிளியராக வந்துருச்சு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஈஸி தான்.